எல்லாம் எனக்கு தெரியும் என்று ஆர்ப்பரிப்பது ஆணவம். பணிவும் அடக்கமும் தான் ஒரு மனிதனுடைய மிக சிறந்த அணிகலன்கள் என்று சொல்வதற்காகத்தான் தாவோயிசம் என்ற தத்துவத்தை வழங்கியவர் லயோட்சு. தன்னை சிறியவன் என்று எவன் தெரிந்து வைத்திருக்கிறானோ அவன்தான் தெளிந்தவனாக இருக்கிறான் என்பது. மண்ணில் உள்ள மனிதர்களின் பாவங்களை சுமப்பதற்காகவே விண்ணிலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரன் கர்த்தர். அவரை விட பணிவு கொண்ட மனிதனை இந்த மண்ணில் இன்று வரை நம்மால் அடையாளம் காட்ட இயலாது. உழு கலப்பை போல் நான் தாழ்ச்சி கொண்டவன் என்றுதான் அவர் பல இடங்களில் பேசுவார். தாழ்ச்சி கொள்வதன் மூலமாகத்தான் தன்னை உயர்த்தி கொள்ள முடியும் என்று திரும்ப திரும்ப நமக்கு உணர்த்தியவர் கர்த்தர். தன்னை தாழ்த்தி கொள்பவன் தன்னை உயர்த்தி கொள்கிறான், தன்னை உயர்த்துபவன் தாழ்த்தப்படுகிறான் என்பது கர்த்தர் வழங்கிய புகழ்மிக்க விவிலிய வாசகமாகும். கர்த்தர் மிக சிறந்த போதகர் என்று போற்றப்படுகிறார். தேவ மைந்தன் என்று பார்க்கப்படுகிறார். அவர் தன் இறப்பை தழுவுவதற்கு முன்பு, சிலுவையை சுமக்கக்கூடிய சூழ்நிலை வருவதற்கு முன்பு தன்னுடைய சீடர்களோடு கடைசி விருந்தில் கலந்து கொள்கிறார். அந்த விருந்தில் கலந்து கொள்கிற பொழுது ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்து ஒவ்வொரு சீடரின் கால்களையும் கழுவுகிறார். ஒவ்வொரு சீடரின் கால்களையும் கழுவிய பின்பு தன்னுடைய மேல் அங்கியால் துடைக்கிறார். அந்த நேரத்தில் அதை பார்த்து பதறிய சீடர்தான் சீமோன் பேதுரு என்பவர். சீமோன் பேதுரு பதறியபடி, போதகரே, எங்களை இரட்சிப்பதற்காக வந்தவரே, நீங்கள் எங்களுடைய கால்களை கழுவலாமா என்று கேட்கிறார். நான் எதை செய்கிறேன் என்பதை பார்த்து அடுத்தவருக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இதன் மூலம் நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன் என்கிறார் கர்த்தர். நன்றி, வணக்கம்.